ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا إذا قيل لكم تفسحوا في المجالس فافسحوا يفسح الله لكم وإذا قيل انشزوا فانشزوا. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்கிற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நமக்கு பக்கத்தில் இருக்கிற கரூர் மாநகரத்தில் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்தில் சிக்கி, கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் 41 பேர் பலியானார்கள். அதில் 11 பேர் சின்ன குழந்தைகள். பலியானவர்கள் ஒவ்வொருவருடைய கதையும் மிகவும் மிகவும் உணர்ச்சிகரமான, சோகமயமான. ஒரு ரவிங்கிற ஒரு இளைஞர், கட்டிட தொழிலாளி. அவருக்கு அன்னைக்கு தான் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டவர் இறந்து போயிட்டார். இதுபோல இறந்து போன ஒவ்வொருத்தருடைய பின்னணியையும் படித்து பார்த்தோம் என்றால், கேள்விப்பட்டோம் என்றால், அது மிகவும் சோகமானதாக, மனதை உழுக்கக்கூடியதாக இருக்கிறது. சில பேர் மொத்த குடும்பமா போய் பலியாயிருக்காங்க. சில பேர் குழந்தைகள் மட்டும் பலியாயிருக்காங்க. சில பேர் மனைவிக்கு நடிகரை காட்ட வேண்டும்னு கூட்டிட்டு போனவங்க அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மனைவியை காப்பாற்ற முடியாமல் மனைவியை பறிகொடுத்தவர்கள் என்று பலரும் பல தரப்பில் இருக்கிறார்கள். இது தமிழக வரலாறு சந்தித்திராத ஒரு பெரிய விபத்து. தமிழக வரலாறு மட்டுமல்ல, இந்திய நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு அரசியல் கூட்டத்திற்கு திரண்ட மக்கள் இவ்வளவு பேர் பலியானார்கள் என்பது இதுவரைக்கும் நடக்காத ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் கிட்டத்தட்ட 1 மாச கால அளவு கடந்து போய்விட்டது. கடந்து போய்விட்ட பிறகும் கூட யார் இதுக்கு காரணம் என்பது இன்னும் கூட முழுமையாக தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒருத்தர் 2 பேர் அல்ல, 41 பேர், எந்த குற்றமும் செய்யாத 41 அப்பாவிகள் பலியாக இருக்கிறார்கள். அவர்கள் பலியானதற்கு என்ன காரணம் என்பது இதுவரைக்கும் தெளிவாக. நடிகர் விஜய் 2024 பிப்ரவரியிலே அரசியல் கட்சியை தொடங்கினார். அக்டோபர்ல விக்கிரவாண்டி என்கிற பகுதியில ஒரு பெரிய மாநாட்டு நடத்தினார், மாநில மாநாடு. அந்த மாநாட்டுக்கு 80,000 சேர்கள் போடப்பட்டிருப்பதாக பத்திரிகைகள்ல செய்தி வந்துச்சு. அதே பத்திரிகைகள்ல வந்த செய்தி என்னன்னா, 8 லட்சம் பேர் கூடினார்கள் என்று அன்றைய மாலை பத்திரிகைகள் செய்தி சொல்லிச்சு. போடப்பட்ட சேர் 80,000 தான், வந்து கூடின கூட்டம் 8 லட்சம் பேர் கூடி. இது சினிமாவுடைய ஒரு பெரிய கவர்ச்சி. நம்முடைய தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் சினிமா என்பது அவர்களின் மூளையை ஆக்கிரமித்திருக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. இதில் யாரும் வித்தியாசம் இல்லை. பெரியவங்க சின்னவங்க வித்தியாசம் இல்லை, ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லை, முஸ்லிம் அல்லாதவர்கள் அப்படிங்கிற வித்தியாசமும் அல்ல. ஒரு பெண்மணி சொல்கிறார், என்னுடைய கணவரை விட நான் விஜயை அதிகம் நேசிக்கிறேன், அவரை பார்த்துட்டா போதும், எங்களுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது அப்படின்னு இளைஞர்கள் சொல்கிறார்கள். அந்த இளைஞர்கள் யார் என்றால், ஐடி கம்பெனிகளில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குகிற இளைஞர்கள்.
அவங்க எல்லாம் லீவு போட்டுட்டு வந்து அவரை பார்த்துட்டா போதும் அப்படிங்கிறதுக்காக கூடியிருக்கிறாங்க. அந்த இளைஞர்களிடத்தில் எந்த அரசியல் தெளிவும் இல்லை என்பது அந்த மாநாட்டுக்கு பின்னால் நடைபெற்ற கூட்டத்தை பற்றி சமூக ஊடகங்களில் வந்த செய்திகளிலிருந்து தெரியுது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் நடிகர் விஜய் என்கிற ஒரு சொல் தான். ஒருத்தர் சொல்லார் 234 தொகுதியில் அவர் தான் ஜெயிப்பார், அவர் தான் போட்டி போடுவார், அவர் தான் ஜெயிப்பார். இப்ப எந்த வகையான அரசியல் தெளிவோ அல்லது கொள்கை பிடிப்போ இல்லாமல் ஒரு நடிகரின் மீதான மோகத்தால் மட்டுமே கூட்டம் கூடுகிறது. இது தமிழகத்தினுடைய தற்போதைய மனோநிலை. எல்லாரும் இந்த மனோநிலைக்கு ஆட்பட்டிருக்காங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல முஸ்லிம்களும் இதில் விதிவிலக்கல்ல. பல முஸ்லிம் பெண்கள், இளைஞ பெண்கள் புர்கா அணிந்து கொண்டு நாங்கள் அவருக்கு ரசிகர்கள் என்று சொல்வதும் அதில் அளவு கடந்து பேசுவதையும் நாம பார்த்திருக்கிறோம். இப்ப இவ்வளவு பெரிய கூட்டத்தை அவர் கூட்டுறார். அப்படி ஒரு கூட்டம் கூட்டப்படுகிற போது அந்த கூட்டத்தில் கவனிக்கப்பட வேண்டிய, இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுகிற போது அதில் கவனிக்கப்பட வேண்டிய அடிப்படையான பாதுகாப்பு அம்சங்கள் எதுவுமே கவனிக்கப்படலை. இந்த நிகழ்ச்சியை நேர்ல பார்த்த ஒரு பெண், ரேவதி என்கிற பெண்மணி, பிபிசி தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன, இது ஏன் இப்படி ஒரு ஸ்டாம்பேஜ், இப்படி ஒரு நெரிசல் ஏன் நடந்துச்சுங்கிறதுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. நடிகர் விஜய் வேன்ல வந்துகிட்டு இருந்தாரு. அவரை பார்க்கறதுக்குன்னு ஒரு பெரிய வெளிச்சமான லைட்டு வேனுக்குள்ள இருந்துச்சு. அப்ப எல்லாரும் ரோட்ல நின்னவங்க அவரை பார்த்துக்கிட்டாங்க. வந்த கூட்டத்துக்கு அவரை பார்த்தா போதும்னு இருந்துச்சு. திடீர்னு அவரு லைட் ஆஃப் பண்ணிட்டாரு. அவரை பார்க்க முடியாதபடி அவருடைய வேன்ல இருந்த கதவுடைய ஷட்டரை மூடிட்டார். பார்க்க முடியாத ஆர்வத்தில் இருந்த மக்கள் அந்த வேனுக்கு பின்னாடியே ஓட ஆரம்பிச்சாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா பார்த்துடலாம்னு நினைச்சு ஓட ஆரம்பிச்சாங்க. குழந்தைகளை எல்லாம் ஏன் கூட்டிட்டு வந்தாங்க? பெற்றோர்கள் காரணம் சொல்றாங்க. விஜய் அவருடைய முகத்தை பார்த்துடணும், காட்டிடணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டிட்டு போனோம்ங்கிறாங்க. அதை காட்டுறதுக்காக கூட்டிட்டு வந்தவங்க இவர் விளக்கை அணைத்து அவர்கள் யாரும் பார்க்க முடியாதபடி ஷட்டரை மூடிய உடனே கூட்டம் ஒரு இடத்துல இருந்து வேனுக்கு பின்னாடியே பெரும் திரளா வருது. அவர் எங்க நிக்கிறதுக்குன்னு தீர்மானம் பண்ணியிருந்தாரோ அந்த இடத்தில் ஏற்கனவே கூட்டம் இருக்கு. ஏற்கனவே கூட்டம் நிறைஞ்சிருக்கிற இடத்துல மேலும் மேலும் கூட்டம் சேர அங்கே ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது என்று இந்த விபத்துக்கான காரணத்தை அங்கே நேரில் பார்த்த ஒரு பெண்மணி பிபிசி தொலைக்காட்சிக்கு சொல்கிறார். அப்படி இதை கேட்கிற போது நமக்கு தெரிய வருகிற செய்தி என்னன்னா, யார் இதில் குற்றவாளிகள் தெரிய வருகிற செய்தி அலசி பார்க்கிற போது ஆய்வாளர்கள், விமர்சகர்கள் கண்டெடுக்கிற செய்தி, முதல் குற்றம் யாருன்னா தங்களுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்படாத மக்களுடைய. ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய உயிரை பாதுகாத்துக்கிறத பத்தி கவனம் இருக்கணும், பொதுவா கூட்டத்துல இருக்கணும். அப்படி பாதுகாப்பதை பற்றிய கவனம் இல்லாத மூர்க்கத்தனமான மோகத்தில் நடந்து கொண்டவர்கள் இதுல முதல் குற்றவாளிகளாக சொல்லப்படும். இரண்டாவது, மக்கள் தன்னை பார்ப்பதற்காகத்தான் கூடுகிறார்கள் என்பதை தெரிந்திருந்தும் கூட இந்த விளக்கை அணைச்சு இந்த சட்டரை மூடி வச்சு மக்களுடைய ஆர்வத்துக்கு தடை போட்ட அந்த நடிகர் விஜய். மூணாவது, ஒரு அரசியல் கூட்டம் என்கிற போது அரசியலில் அடுத்த கட்ட தலைவர்கள் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை விரிவாக செய்திருக்க வேண்டும், பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்க வேண்டும். இதை செய்யாத அந்த கட்சியின் பொறுப்பாளர்கள் இதற்கு பொறுப்பு. இந்த வரிசையிலே இந்த பெரிய விபத்துக்கு 3 பேரும் காரணமாகிறார்கள். இந்த 3 பேரும் காரணமாகிறார்கள் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இதான் யதார்த்தம். 41 பேர் பலியான பிறகும் கூட இதுவரைக்கும் 2 பேரை தான் கைது பண்ணியிருக்காங்க. ஒரு ஆள் இறந்து போனாலே பல பேரை கைது பண்றது நம்முடைய காவல்துறையினுடைய பழக்கம். இதுக்கு இவர் காரணமா இருக்கலாம், அதுக்கு அவர் காரணமா இருக்கலாம்னு பல பேரை கைது பண்ணுவாங்க. 41 அப்பாவிகள், இதில் 11 குழந்தைகள் பலியாக இருக்கிறார்கள். 2 பேரை மட்டும் கைது பண்ணி இருக்கிறது காவல்துறை. மற்ற முக்கியஸ்தர்கள் கைது பண்ணல. அதில் ஒருத்தர் ரொம்ப வசதியாக தனி விமானத்தில் தமிழ்நாட்டிலிருந்து வெளி மாநிலத்திற்கு தப்பி போகிறார்.
என்ன நடக்குது நம்ம நாட்டுக்குள்ள? இது குறித்து கவலைப்பட வேண்டியவர்கள் பொதுமக்கள். ஏனென்றால் யார் இந்த தப்புக்கு காரணமாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் பத்திரமாக இருக்கிறார்கள். பாதிப்புக்கு உள்ளானது பொதுமக்கள். அரசியல் செல்வாக்குடையவர்கள், பண வசதி உடையவர்கள் இன்றைய காலகட்டத்தில் எந்த தவறையும் செய்துவிட்டு தப்பிச்சு கொள்ள முடியும். சாமானிய மக்கள் தான் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பார்கள். யோசிக்க வேண்டிய கடமை யாருடையது என்றால் சாமானிய மக்களுடையது. ஒரு கூட்டத்துக்கு போகும்போது என்ன மாதிரி கூட்டத்துக்கு போகணும், அதுல என்ன அமைப்புல நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவு ஒவ்வொருத்தருக்கும் அவசியம். கிரவுட் மேனேஜ்மெண்ட், கூட்ட நெரிசலை சமாளிப்பது எப்படின்னு அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ல சில வழிகளை சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வழி பிளானிங், எதுக்கும் திட்டமிடுதல் இருக்கணும். ரெண்டாவது வழி மானிட்டரிங், கண்காணிக்கணும். மூணாவது வழி டைரக்ஷன்ஸ், வழிகாட்டணும், எது எது எப்படி நடக்கணும்னு வழிகாட்டணும். நாலாவது வழி கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு இருக்கணும். இங்க என்ன நடக்குது அங்க என்ன நடக்குதுங்கிறத பத்தி தகவல் தொடர்பு இருக்கணும். அஞ்சாவது வழி எமர்ஜென்சி ப்ரிப்பரேஷன்ஸ், ஒரு திடீர்னு ஒரு விபத்து ஏற்பட்டுட்டா என்ன நடக்குது என்ன செய்யறதுங்கிற அவசர கால முன்னேற்பாடுகள் இருக்கணும். நல்லா சில வழிகளை புஸ்தகத்துல சொல்றாங்க. ஆனா நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் மிக யதார்த்தமாக மக்களுடைய வாழ்வியலை புரிந்து கொண்டு யதார்த்தமான பல வழிகாட்டுதலை கொடுக்கிறது. இது இஸ்லாத்தினுடைய பெரிய சிறப்பு. நாம் ஒரு ஜும்மாவில் எடுத்து இதை பேசுவதற்கு கூட காரணம் ஒரு அரசியல் கட்சியை பற்றி விமர்சனம் செய்வதல்ல. ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கிறது. இது நடந்த பிறகு சிந்திக்க வேண்டிய பல விஷயங்கள்ல இஸ்லாம் காட்டுகிற வழிகாட்டுதல்கள் பிரதானமான. ஒரு கூட்டம் நடத்துவதா இருந்தா எப்படி நடத்தணும், அந்த கூட்டத்துல மக்கள் எப்படி கலந்துக்கணும், கூட்டத்தை நடத்துறவங்க என்ன செய்யணும் என்பதற்கு நாம் படிச்ச மாதிரி பிளானிங் மானிட்டரிங் அப்படின்னு தத்துவார்த்தமான செய்திகளாக இல்லாமல் பிராக்டிக்கலான செய்திகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இஸ்லாமிய சமயம். காரணம் என்னன்னா, இஸ்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை மக்களை ஒன்று கூட்டுகிறது, ஜும்மா என்கிற பெயர். இப்ப நம்ம ஊர்ல இவ்வளவுதான் மக்கள் இருக்கிறாங்கிறதுனால ஒரு பள்ளிவாசல்ல 1000 பேர் கூடுவது பெருசு. ஆனா இதே நம்ம கொஞ்சம் தள்ளி வடபக்கத்துல போயிட்டோம்னா, ஆந்திரா பக்கம் போயிட்டோம்னா, அல்லது அதுக்கு மேல போனோம்னா ஒரு பள்ளிவாசல்ல ஒரு ஜும்மாவுக்கு 10,000 பேர் கூடுவார்கள். இது அரபு நாடுகள் என்றால் சொல்லவே வேண்டியதில்லை. 10 மணிக்கு போய் உட்கார்ந்தா தான் பள்ளிவாசலுக்குள்ள இடம் கிடைக்குங்கிற நிலைமை. அரபு நாடுகளில் இவ்வளவு பள்ளிவாசல்கள் இருந்தாலும் அப்படித்தான் சூழ்நிலை. ஒரு தெருவுக்கு 4 பள்ளிவாசல் இருந்தாலும் அரபு நாடுகளுடைய நிலைமை, ஜும்மாவுக்கு போறதா இருந்தா நீ முன்னாலேயே போயிடணும், இல்லாட்டி முசல்லாவை தூக்கிட்டு போகணும், ரோட்ல தொழுகிறதுக்கு தயாரா இருக்கணும் நிலைமை. இப்ப மக்களை பெரிய அளவில் வாரத்திற்கு ஒரு தடவை ஒன்று திரட்டுகிறது இஸ்லாம். இது அல்லாம வருஷத்துக்கு 2 தடவை இதை விட பெரிய கூட்டத்தை பெருநாள் என்கிற பெயரில் இஸ்லாம் கூட்டுகிறது. இதுல ரமலானுடைய இரவுகளில் பெரிய அளவில் மக்களை இஸ்லாம் கூட்டுகிறது. இதையெல்லாம் விட ஒரு பெரிய கூட்டத்தை ஹஜ்ஜிலே இஸ்லாம் கூட்டுகிறது. இஸ்லாமின் 5ஆம் கடமை என்கிற பெயரில் ஹஜ்ஜிலே ஒரு இடத்தில், ஒரே இடத்தில் பல நாடுகளில் இருந்தும் வரக்கூடிய 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை, லட்சக்கணக்கான மக்களை இஸ்லாம் ஒரு இடத்தில் கூட்டுகிறது. அப்படி மக்களை பெரிய அளவில் ஒன்று திரட்டுகிற இஸ்லாம் அந்த கூட்டத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டு நெறிகளையும், அதை எப்படி அவர்கள் பாதுகாப்பானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டு நெறிகளையும் தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஏன்னா கூட்டம் கூட்டுறவங்களுக்கு என்ன கடமை இருக்கு, இந்த கூட்டம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத சொல்ற கடமை இருக்கு. இது நம்மில் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இஸ்லாம் கூட்டங்களுக்கு சொல்லுகிற முதல் செய்தி என்னன்னா, தேவை இருந்தா மட்டும்தான் ஒரு கூட்டத்துக்கு போகணும்.
அவசியம் இல்லாத கூட்டங்களுக்கு போகக்கூடாது. அதுதான் ஜென்டில்மேன் வாழ்க்கை என்று குர்ஆன் சொல்லுகிறது. திருக்குர்ஆனுடைய அல் ஃபுர்கான் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அல் ஃபுர்கான், அதுல கடைசியா 13 ஆயத்து வரும். அல் ஃபுர்கான் அத்தியாயத்தினுடைய கடைசியில ஒரு 13 ஆயத்து வரும். இபாதுர் ரஹ்மான் என்று அந்த ஆயத்து தொடங்கும். இந்த 13 ஆயத்தும் என்னன்னா, அல்லாஹ்வுடைய அடிமைகள் அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நாகரீக பண்பாடுகள். இதை அல்லாஹ் வரிசையா சொல்லுவான் 13. நான் இதை ஏன் சொன்னேன்னா, நீங்க ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கலாங்கிறதுக்காக சொல்றேன். இந்த 13 பண்பாடுகளும் நம் வாழ்க்கையில கடைபிடிச்சா நாம ஒரு ஜென்டில்மேன், நாகரீகமான மனுஷனா இருக்கலாம். அந்த வகையில அந்த 13இல் ஒன்றாக அல்லாஹ் சொல்கிறான், வைதா மர்ரூ பில் லக்வி மர்ரூ கிராமா. அனாவசியமான காரியங்களை கடந்து போகிற போது மரியாதையாக அவர்கள் கடந்து போய்விடுவார்கள். முஸ்லிம்கள் எப்படி நடப்பாங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல். அனாவசியமான காரியங்களை மரியாதையாக அவர்கள் கடந்து விடுவார்கள். லகு என்பதற்கு பல அர்த்தங்களை திருக்குர்ஆனுடைய அறிஞர்கள் சொல்லுவாங்க. லகுனா வீணானது. அதற்கான இன்னொரு விளக்கம் என்னன்னா, வீணானதுங்கிறதுக்கு இன்னொரு விளக்கம் என்னன்னா, தேவையற்றது. தேவையற்ற எந்த ஒரு கூட்டத்தை கண்டாலும் அதுக்குள்ள போய் உட்கார மாட்டாங்க. மர்ரூ கிராமா, மர்ரூ கிராமா, அவர்கள் மரியாதையாக கடந்து போவார்கள் என்பதற்கு திருக்குர்ஆனுடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்லுவாங்க. அவர்கள் சஃபஹோ, அதை அவர்கள் புறக்கணித்து விடுவார். அதுக்குள்ள போகவே மாட்டாங்க. உள்ள போயிட்டு வர்றதில்லை. அதை பார்த்துட்டா இது தேவையில்லைன்னா போகவே மாட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு தடவை ஒரு ரோட்ல நடந்து போறாங்க. போகும்போது ஒரு வீணான களியாட்டம், ஒரு களியாட்டம் ரோட்ல நடக்குது. சாதாரணமா நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருவோம், கூடி நின்று பார்த்துருவோம். அதுவும் இப்பெல்லாம் கூட, அதாவது இப்ப நம்ம கையில எல்லாம் போன் இருக்கு, அதுலயே ஏகப்பட்ட களியாட்டங்கள் இருக்குது. அதனால நம்ம நிக்கிறது இல்லை. ஒரு காலத்துல யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு வேற எதுவும் பொழுதுபோக்குக்கான அம்சங்கள் எதுவும் இல்லை. அப்படிதான் ரோட்ல யாராவது நின்று ஏதாவது விளையாட்டு காமிச்சாங்கன்னா எல்லா ஜனங்களும் கூடிடுவாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கூட என்ன இருந்துச்சுன்னா, 10 நாள் சைக்கிள் ஓட்டுருவேன் அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்துச்சு. கேள்விப்பட்டிருப்பீங்களா? 10 நாள் சைக்கிள் ஓட்டுவாங்க. இன்னைக்கெல்லாம் நின்னா யாராவது நின்று பார்ப்பாங்களா? அது வேலை இல்லைன்றுவாங்க. காரணம், அன்னைக்கு வேற வேலை இல்லை. அதனால ஒருத்தன் 10 நாள் சைக்கிள் ஓட்டுறான்னா அதை நின்று பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் இருந்துச்சு. அது மாதிரி ரோட்ல யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு சின்ன வித்தை காட்டிட்டு இருந்தாங்கன்னா நிற்பாங்க. இதுதான் இயல்பு. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்றைய அந்த இயல்பை கடந்து ஒரு ரோட்ல ஏதோ களியாட்டங்கள் நடக்குது, அவங்க அதை பார்க்காம நேரா போயிடுறாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் பிறகு அவரை பார்த்து பாராட்டினார்கள். இன்ன அஸ்பஹ இப்னு மஸ்ஊத் லகரீம். இப்னு மஸ்ஊத் மரியாதையானவராக நடந்து கொண்டார்னு சொல்றார். அவர் அந்த கூட்டத்துக்குள்ள போகாம அதை அப்படியே புறக்கணிச்சுட்டு போனதுனால இப்னு மஸ்ஊத் மரியாதையாக நடந்து கொண்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி. அப்ப ஜென்டில், இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? தேவையில்லாத ஒரு கூட்டத்துக்கு போகாம தவிர்த்துக்கிட்டோம்னா அது மரியாதை. அது ஹதீஸ்ல அந்த செய்தி இருக்கா இல்லைங்களா? தேவையில்லாத கூட்டத்துக்கு போலன்னா அது ஜென்டில்மேன் வாழ்க்கை, அது மரியாதை, போகக்கூடாது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு சொல்வார்கள், நாங்க அப்படித்தான் நடந்துக்கிட்டோம், நான் இப்ப நீங்க என்ன செய்றீங்க, எல்லா பிரச்சனைகளுக்கும் போய் நின்னுகிறீங்கன்னு சொல்றேன். இந்த இயல்பு தவிர்க்கப்பட வேண்டும். அல்லாஹ் நமக்கு இந்த பக்குவத்தை தருவாங்க. நம்மள ஒவ்வொருத்தருக்கும் அப்படி இருக்கணும். தேவைன்னா தான் ஒரு கூட்டத்துக்குள்ள போய் கலந்துக்கணும். அதுல குறிப்பா நன்மை கிடைக்கும்னா கலந்துக்கலாங்க. அது எந்த கூட்டமா இருந்தாலும் சரி. பள்ளிவாசல்ல நடக்கிற திக்ர் மஜ்லிஸ்ல கலந்துக்கிறதா இருந்தா கூட நம்ம எப்படி வந்து கலந்துக்கணும்னா, ஏதோ பழக்க தோஷத்துல வந்து கலந்துக்க கூடாது. முடிஞ்சா சீரணி கிடைக்குங்கிற நோக்கத்துல கலந்துக்க கூடாது. திக்ரு கேட்கிற வரைக்கும் நன்மை கிடைக்கும், திக்ரு சொல்ற வரைக்கும் நன்மை கிடைக்கும், சலவாத்து சொல்ற வரைக்கும் நன்மை கிடைக்குங்கிற நிய்யத்துல வந்து கலந்துக்க.
எந்த ஒரு செயலை செய்யும் போதும் தலபல்லி சவாபு, நன்மையை எதிர்பார்த்து என்கிற ஒரு நோக்கம் நமக்கு இருக்கு. நம்ம வாழ்க்கைய இந்த வார்த்தைக்கு உள்ள வச்சுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில அனாவசியமான காரியமே இருக்காது. இப்ப ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கோம், பேசுறதுக்கு பல காரணங்கள். ஒரு மன ஆறுதலுக்காக பேசுறோம்னு வைங்களேன், அது கூட நன்மையை நாடிய பேச்சு தான். ஒவ்வொருத்தரும் மனைவி கிட்ட உட்கார்ந்து பேசணும். நமக்கு வேற வேலை தான் நமக்கு முக்கியமா இருக்குன்னு மனைவி கிட்ட உட்கார்ந்து பேசாம இருக்கக்கூடாது. மனைவி கிட்ட உட்கார்ந்து பேசணும், பிள்ளைங்கள்ட்ட உட்கார்ந்து பேசணும், நம்ம நண்பர்கள்ட்ட உட்கார்ந்து பேசணும். பேசும்போது மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், நம்ம மனசுக்கும் கிடைக்கும், அவங்க மனசுக்கும் கிடைக்கும். அது சவாபை நாடிய செயல். அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், நீங்க நல்ல முறையில் வாழுங்கள். இப்ப எந்த ஒரு செயலையும் சவாபை நாடி நான் செய்வேன் என்று இருக்குமானால், சகோதரர்களை யோசிச்சு பாருங்க, இதுல தப்போ அனாவசியமோ வர்றதுக்கு எங்கேயாவது வாய்ப்பு இருக்குமா? எங்கேயும் வாய்ப்பு இருக்கு. போனை கையில வச்சு நோண்டும் போது கூட தலபல்லி சவாப் அப்படிங்கிற நோக்கத்தை வைத்துக் கொண்டோம் என்றால் அனாவசியங்கள் எல்லாம் அடிபட்டு போய்விடும். இது இஸ்லாம் கற்பிக்கிற வாழ்க்கை வழி. இப்ப கூட்டங்களில் கலந்து கொள்கிற போது அது எப்படி இருக்க வேண்டும் என்றால், அது நன்மையை நாடிய ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும். அதுதான் ஜென்டில்மேன் கூட்டம். இன்னைக்கு இருக்கிற பல தலைவர்கள் கூப்பிடுறாங்க கூட்டங்களுக்கு. கூப்பிடும் போது அவங்க நன்மைக்காக கூப்பிடுவாங்க, அவங்க நன்மைக்காக கூப்பிடுவாங்க. ஏன்னா கூட்டத்தை காட்டினா அவங்களுக்கு நன்மை. கூட்டம் சேர்க்க போற நாம அதுல நமக்கு என்ன நன்மைன்னு யோசிக்க, நமக்கு என்ன நன்மை, சமுதாயத்துக்கு என்ன நன்மை என்று யோசிக்க வேண்டும். இதே போல கூப்பிடும் போது அவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம பார்க்கிற அந்த தலைவர்கள் நம்மளை கூப்பிடுறாங்கல்ல கூட்டத்துக்கு, இந்த தலைவர்கள் யாராவது அவங்க குடும்பத்தை கூப்பிடுறாங்களான்னு பாருங்க. நன்மையான காரியம்னா நம்ம என்ன செய்வோங்க? இந்த நன்மையான காரியத்துக்கு யாரை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போவோம்? ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு விருந்து கிடைக்குதுன்னு வைங்களேன், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் விருந்து. நம்ம என்ன செய்வோம்? நம்மளை கூப்பிட்டா நம்ம கூட இருக்கிற வைஃப் பிள்ளைங்க எல்லாரும் வாங்க கூப்பிடுவாங்க. என்ன, அது ஒரு சான்ஸ், ஒரு நன்மைக்கான சான்ஸ் என்று நினைத்து நாம இதை செய்வோமா இல்லையா? ஒரு நன்மையானது என்றால் இந்த நன்மையில நாம என்ன செய்வோம்? நம்ம கூட இருக்கிறவங்கள கூப்பிட்டுக்குவோம். இப்ப தலைவர்கள் கூப்பிடுறாங்க, அரசியல் நோக்கத்துக்காக கூப்பிடுறாங்க, அல்லது சமூக மாற்றத்திற்காக கூப்பிடுறாங்க. இந்த தலைவர்களில் எத்தனை பேர் அவர்களுடைய பிள்ளைகளை அழைத்து வருகிறார்? நாம இதை கவனிச்சா போதுங்க, நாம எல்லாம் ஏன் முட்டாள் ஆகிறோம்னு தெரிஞ்சுக்கலாம். நாம போய் நிக்கிறோம் வெயில்ல மழையில. இந்த விஜய் கூட்டத்துக்கு காலையில 11 மணிலிருந்து காத்துட்டு இருந்திருக்காங்க மக்கள். அதுவும் நம்ம ஊர் மாதிரி கொஞ்சம் காத்து இதமா அடிக்கிற ஊர் அல்ல, கரூர் வெயில் தகிக்கிற ஊர் தான். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிற இந்த மக்கள், இந்த தலைவர்கள் அவர்களுடைய குடும்பங்களை அழைத்து வந்திருப்பார்களா அப்படின்னு யோசிக்கல. பிரச்சனை நடந்த உடனே ஒருத்தங்க இல்லை, அப்படித்தானே பத்திரிகையில் செய்தி சொல்றது. யார் அதற்கு பொறுப்பானவர்கள் ஒருத்தரங்க இல்லை. இது மாதிரி எந்த ஒரு விஷயத்திற்கும், எந்த ஒரு கூட்டத்திற்கும் ஒரு தலைவன் அழைக்கிற போது அல்லது ஒரு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கிற போது அது நன்மையான காரியமா என்பதை பரிசோதித்து பார்த்துக் கொள்வதற்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது. அழைப்பவர்கள் அவர்களுடைய குடும்பம் வருகிறதா என்று பார்க்க. நான் சந்தோஷப்பட்டு கலந்து கொண்ட சில நிகழ்ச்சிகள் இருக்கு. மீலாது விழாக்கள் நடத்துவோம். மீலாது விழாக்கள் பல பேர் நடத்துவாங்க. அதுல என்ன பேசப்படுதுங்கிறது கேட்க மாட்டாங்க. ஊருக்கு விழாவாக இருக்கும். தமிழகத்தை சார்ந்த ஒரு பெரிய பணக்கார குடும்பம் ஒரு மீலாது விழா நடத்துச்சு. ஒரு காலேஜ் வச்சிருக்காங்க, அந்த காலேஜ்ல ஒரு மீலாது விழா நடத்துச்சு. அந்த மீலாது விழாவுக்கு போயிருக்கிறேன். அவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும், பெண்கள், சிறுவர்கள் எல்லாம் அரங்கத்தில் இருக்காங்க. இது எதற்கான அடையாளம்? இது நன்மையான காரியம் என்பதை தெரிந்து அந்த நன்மையை முதலில் தங்களது குடும்பத்திற்கு சொந்தமாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதுதான் சரியான அழைப்புக்கான அர்த்தம். அப்படி இல்லாம தலைவர்கள் அழைப்பு விடுத்துக் கொண்டு அவர்களுடைய குடும்பத்தாரை பத்திரமாக வைத்துக் கொண்டு அவர்களை சேஃபா வச்சுக்கிட்டு தொண்டர்களை மட்டும் அழைக்கிறார்கள் என்றால்
நாம என்ன ஏமாளிகளா? நமக்கு அறிவு இல்லையா? யோசிக்க வேண்டாமா? சகோதரர்களை, மார்க்கம் இதைத்தான் சொல்லுகிறது. பைதா மர்ரு மர்ரு பில்லகுவி மர்ரு கிராமா. வீண் காரியங்களை கண்டால் அவர்கள் மரியாதையாக நகர்ந்து போய் விடுவார்கள். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. தப்பான விஷயங்கள் நடக்கிற கூட்டம்னா ரொம்ப அதுல போய் கலந்துக்கிறது தப்பு. தப்பான விஷயங்கள் பற்றி பேசப்படுகிற கூட்டம், மார்க்கம் சொல்லுது, குரான் ஆயத்துக்களை விமர்சனம் பண்ணக்கூடிய, ஹதீசுகளை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நகர்ந்து போயிடுங்க. யாராவது கேலி பண்ற கூட்டமா இருந்தா அந்த கூட்டத்தை விட்டு நகர்ந்து போயிடுங்க. அல்லாஹ் குரான் சொல்றான், உட்காராதீங்க. காரணம் என்னன்னா, உட்கார்ந்தா நீங்க ஒன்னும் பேசாவிட்டாலும் கூட அந்த சபையில் உட்கார்ந்த பாவம் பெரும் பாவம் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அபூ பக்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலா உனப்பிக்கும் பி அக்பரில் கபாயிர், பெரும் பாவங்களை பற்றி உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்களை சொல்றேன். நாங்க சலாசன் 3 இருக்கு, நிறைய இருக்கு. அதுல 3ல ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்துறாங்க. ஒண்ணு என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இரண்டாவது, உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு வேதனை தருவது. மூன்றாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஹாதத்து ஸூர். ஷஹாதத்து ஸூர் என்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் பொய் சாட்சி சொல்வது, ஒரு அர்த்தம் பொய் சாட்சி சொல்வது. ஆனால் திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நான் மேலே சொன்ன ஆயத்துக்கு கீழே இந்த ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள். அதில் என்ன அர்த்தம் இருக்குன்னா, ஷஹாதத்து ஸூர்னா தப்பான இடத்தில் நாம் ஆஜராயிருக்கிறது, தப்பான விஷயங்கள் பேசப்படுகிற, சதி ஆலோசனைகள் செய்யப்படுகிற, தீய தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுகிற, கெட்ட விஷயங்கள் நடக்கிறதாக இருக்கிற இடத்துல நாம பார்வையாளராக கூட இருக்கக்கூடாது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அக்பருல் கபாயிர், பெரும் பாவம் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யட்டும். இன்ஷா அல்லாஹ் நாம ஒரு முடிவு எடுப்போம். நமக்கு நன்மையை தராத எந்த கூட்டத்திலையும் நம்ம போய் கலந்துக்க வேண்டியது இல்லை. மார்க்கம் கூட்டி இருக்கிற கட்டாய கூட்டங்களுக்கு வரணும். ஜும்மானா வந்தாகணும், அது கடமை. மற்ற சுன்னத்தான தொழுகைகளுக்கு வந்தானா அது நன்மை. மார்க்கம் கூட்டி இருக்கிற கூட்டங்கள் பாருங்க. அதனாலதான் பள்ளிவாசல்கள்ல தேவையில்லாத கூட்டத்தை கூட்ட மாட்டாங்க. நஃபில் தொழுகைக்கு வாங்க அப்படின்னு கூட்ட மாட்டாங்க. மிக திட்டமிட்ட சில வேலைகளுக்கு மட்டும்தான் பள்ளிவாசலுடைய பாங்கு மினாரா மேடைகள் வேலை செய்யும். மிக திட்டமிட்ட வேலைகளுக்கு தான் அந்த நம்முடைய மைக்கு வேலை செய்யும். அதனாலதான் பள்ளிவாசல் மைக்கு ஆன் ஆயிட்டாலே சமூகம் கவனிக்குது. என்ன காரணம்? இது அனாவசியத்துக்கு சத்தம் போடுற மைக்கு அல்ல, இது அவசியத்துக்கு மட்டுமே சத்தம் போடுற மைக்குங்க. இது நம்ம மார்க்கம் வச்ச விஷயம். யாராவது கொஞ்சம் கிராத்து ஓதட்டும்னு எந்த பள்ளிவாசலையாவது ஒரு 1/2 மணி நேரம் கிராத்து போட்டு விடலான்னு போட்டு விடுறாங்களா? பார்த்துருக்கீங்களா? மைக்கு போட்டு விடுறாங்களா? கிராத்து தானே, ஓதட்டும் கொஞ்ச நேரம். அதுக்கு மட்டும்தான். அது பாங்கு சொல்றதுக்குன்னா பாங்கு சொல்றது, அவசியமான முஸ்லிம் உம்மத்திற்கான செய்தி சொல்வதற்கென்றால் அதற்கு மாத்திரம். இது நம் மார்க்கம் நம்மை பழக்கப்படுத்தி இருக்கிற மிக உன்னதமான வழிமுறை. சகோதரர்களை, இன்னொரு விஷயம் பார்க்கலாம். மக்கால ஹரம் பள்ளிவாசல்ல தொழுகையை தவிர எந்த அறிவிப்பும் இருக்காது. ஜனாசா தொழுகைன்னா ஜனாசா தொழுகையினுடைய அறிவிப்பு இருக்கு, வேற எந்த அறிவிப்பும் இருக்காது. ஹஜ்ஜுடைய சமயத்துல எவ்வளவு கூட்டம் வருது, எவ்வளவு நெரிசல் வருது, அந்த மைக்கை பயன்படுத்தவே மாட்டாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க. பாங்கு சொல்றதுக்கு பயன்படுத்துவாங்க, இகாமத் சொல்றதுக்கு பயன்படுத்துவாங்க, தொழுகைக்கு பயன்படுத்துவாங்க, ஜனாசா அறிவிப்புக்கு பயன்படுத்துவாங்க, அவ்வளவுதான். அரசர் வர்றார் அப்படின்னும், இங்க காபாவுக்கு திரை போடப்படுகிறது அப்படின்னும் இந்த அறிவிப்புகள் எதுவும் அங்குள்ள மைக்கில் அனௌன்ஸ் பண்ணப்படாது. நம்ம மார்க்கம் கூட்டம் திரள்வது குறித்து அந்த எச்சரிக்கையை கையாண்டிருக்கிறது. எப்போதுமே நன்மையான கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும், அது மக்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கணும். அதனால நாம முடிவு செய்ய வேண்டியது, தேவையில்லாத கூட்டத்தை கலந்துக்க கூடாது, நமக்கு நன்மை தர்ற கூட்டத்தை கலந்துக்கணும். அது மாதிரி வேடிக்கை பார்ப்பதற்கு என்றே செல்வதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும்.
எதையும் வேடிக்கை, ஒரு ஜூ, ஒரு மிருக காட்சி சாலையை பார்க்க போறோம்னு வைங்களேன், அதை கூட சும்மா வேடிக்கையா பார்க்க போறேன்னு இல்லாம அதை கூட ஒரு அறிவை தெரிந்து கொள்ளுதல் என்கிற நியத்தில் செய்ய வேண்டும். நம்ம ஒரு மிருக காட்சி சாலைக்கு போனா அங்க ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, அந்த போர்டுல அங்க இருக்கிற மிருகத்தை பத்தி ஒரு 2 தகவல் எழுதியிருப்பாங்களா, அதை படிக்கும் போது அது என்ன ஆயிடும், அது அறிவின் வளர்ச்சியானதாக ஆகிவிடும். நம்ம மார்க்கம் அதை வலியுறுத்தி இருக்கிற மார்க்கம். மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலில் போய் தொழுதால் 1000 மடங்கு நன்மை. சராசரியா நம்ம 3 பள்ளிவாசல்களுக்கு இஸ்லாம் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கு. மக்காவில் இருக்கிற மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலில் தொழுதால் 1,00,000 மடங்கு நன்மை அதிகம். மஸ்ஜிதுல் நபவி மதீனாவில் இருக்கிற பள்ளியில் தொழுதால் 1000 மடங்கு நன்மை அதிகம். ஜெருசலத்தில் இருக்கிற பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலில் தொழுதால் 500 மடங்கு நன்மை அதிகம் மார்க்கம் சொல்லி இருக்கு. அப்ப மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலுக்கு போறோமே, அங்க போய் சும்மா தொழுதுட்டு திரும்பி வரலாமா? சும்மா தொழுதாலே 500 மடங்கு 1000 மடங்கு ஜாஸ்தி கிடைக்கும்ல? கிடைக்கும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஜாஅ மஸ்ஜிதி ஹாதா, என்னுடைய இந்த பள்ளிவாசலுக்கு ஒருவர் வந்தார், லம் யஅதிஹி இல்லா லிஹைரின், நன்மையை தேடி வந்தார். என்ன நன்மை? யதஅல்லமுஹு, ஒன்றை அவர் கற்றுக்கொள்வது, அவ் யுஅல்லிமுஹு, அல்லது அவர் ஒன்றை கற்றுக் கொடுப்பது. ஒன்றை கற்றுக்கொள்வது அல்லது ஒன்றை கற்றுக் கொடுப்பது என்ற நோக்கத்தில் வந்தால் ஃபஹுவ பிமன்சிலத்தில் முஜாஹிதி ஃபீ ஸபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாது செய்த அந்தஸ்தை பெறுவார். நான் என்னோடு மதீனாவுக்கு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் சொல்றது, மதீனா பள்ளிவாசல்ல இருக்கிற வாய்ப்பு ஒரு 9 நாள் கிடைக்கும், 8 நாள் கிடைக்கும். இந்த நேரத்துல பள்ளிவாசலுக்கு போய் தொழுகிறதோட நிறுத்திக்காதீங்க, ஏதாவது ஒண்ணு படிச்சுக்குவாங்க. குறைஞ்சபட்சம் அத்தஹியாத்து மனப்பாடம் பண்ணலன்னா மனப்பாடம் பண்ணிடுங்க. பாங்குக்கு பின்னாடி ஒரு துஆவை மனப்பாடம் பண்ணலன்னா மனப்பாடம் பண்ணிடுங்க. ஏதாவது ஒண்ணு படிச்சுக்குவாங்க. அல்லது அங்கே பயான்கள் நடக்கும், அதுல உட்கார்ந்து எதையாவது ஒண்ணு கேளுங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய இந்த பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் வந்து அவர் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டு அல்லது கற்றுக் கொடுத்து விட்டு திரும்புவார் என்றால் கல் முஜாஹிதி ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாது செய்தவரை போல. ரசூலுல்லாஹ் அதோட நிறுத்தல, இன்னொன்னு சொன்னாங்க, அதுதான் நமக்கு பயம் தரக்கூடிய. ரசூலுல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, வமன் ஜாஅ லிகைரி ஸாலிக், இது அல்லாமல், இந்த எண்ணம் இல்லாமல் ஒருவர் வந்தால் ஃபஹுவ பிமன்சிலத்தி ரஜுலில் லதி யன்துரு இலா மதாஇ கைரிஹி, அவர் யாருன்னா இன்னொருத்தர் வச்சிருக்கிற காசை பார்த்து ஆசைப்படுற ஒரு மாதிரி. ரசூலுல்லாஹ் அழகா ஒரு உதாரணம் சொல்றாங்க. அடுத்தவன் வீட்டை பார்த்து ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே நின்னா அதுல ஏதாவது நன்மை இருக்கா? நன்மை இல்லை. இப்ப ஒருத்தர் இந்த பள்ளிக்கு வந்தாரு, எந்த நன்மையும் அவர் அடைஞ்சிக்கலன்னா அவர் அடுத்தவன் வீட்டை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்னு மாஜாவிலே இருக்கிற இந்த ஹதீஸ் நமக்கு சொல்ற அருமையான செய்தி. சும்மா போயிட்டு வருதல் அப்படின்ற பேச்சு நம்மகிட்ட இருக்க வேண்டாம். சும்மா போயிட்டு வரணும். நம்முடைய எந்த பயணத்திலும் சும்மா போயிட்டு வர்றது அப்படின்ற பேச்சு இருக்க வேண்டாம். அதில் ஒரு நன்மை, ஒரு பயணம், ஒரு ஒரு பயன் அதில் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. நம்ம நினைச்சா நடக்குமா இல்லைங்களா? நம்ம அதை சிந்திக்கிறது இல்லை. சிந்திச்சோம்னா அந்த நன்மையை நாம் அடைந்து கொள்ள முடியும். இதை மார்க்கம் சொல்லுது. நம்ம வேடிக்கை பார்க்கறதுங்கிற கண்ணோட்டத்துல இடங்களுக்கு போறதை விட அதிலிருந்து ஒரு நன்மையை அடைஞ்சுக்கணுங்கிற கண்ணோட்டத்துல நம்ம போகணும். பயான்களுக்கு போகும்போதும் அப்படித்தான். நம்ம எல்லாம் பயான்களுக்குன்னா கூப்பிட்டா போறோம், போகும்போது பேசுறாங்க, அந்த சபையில கேட்டுக்கிறோம், நல்லா பேசுறாங்க, அது வரைக்கும் அது நன்மை தான், நல்லது கேட்கிற வரைக்கும் நன்மை தான். ஆனால் அதில் ஏதாவது ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது பயன்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சிந்திக்கிற போதுதான் அவர் எப்படி ஆவார் என்றால் கல் முஜாஹிதி ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாது செய்தவரை போல் ஆவார். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். எனவே பள்ளிவாசல்களுக்கு வரும்போது நாமளும் என்ன செய்யலாம்? ஏதாவது ஒரு நன்மையை கொண்டு செல்லக்கூடியவர்களாக ஆவதற்கு நாம இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. சும்மா வேடிக்கையா போகிறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு கூட்டத்துக்குள்ள போகும்போது அந்த கூட்டத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளை கடைபிடிக்கணும். அதுல ஒண்ணு என்னன்னா, கூட்டத்துக்கு உள்ள வந்துடும். நான் கூட பல சந்தர்ப்பத்தில் பார்ப்பது,
ஜும்மா நேரத்துல பார்த்தா அங்க வெளியில அவ்வளவு பேர் நிற்பாங்க, உள்ள இடம் இருக்கும், வந்துடலாம், வராம நிக்க கூடாது, வந்துடணும். நாம கூட இடத்துக்கு முன்னாடி கொடுத்துடணுங்க, பின்னால வர்றவங்களுக்கு இடம் கொடுத்து முன்னாடி இடம் கொடுத்துடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்து கொண்டிருக்கிற போது 3 பேர் வந்தார்கள். அதுல ஒருத்தர் உள்ள இடம் இருந்துச்சு, அதுல போய் உட்கார்ந்துக்கிட்டார், ஃபதஹல ஃபீஹா, அதுல போய் உட்கார்ந்துக்கிட்டார். வஅம்மல் ஆஹர் ஃபஜலஸ வரா அன்னார், ஒருத்தர் கடைசியா போய் நின்றுக்கிட்டார். 3வது ஆளு வந்தவர் நிக்கவே இல்லை, போயிட்டார். ரசூலுல்லாஹ் பயான் நடக்குது, ஒருத்தர் வந்தவர் உள்ள இருக்கிற இடத்தை பார்த்து உள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டாரு, 2வது ஆளு அப்படியே வாசல்ல நின்றுக்கிட்டாரு, 3வது ஆள் அப்படியே போயிட்டார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா உனப்பிக்கும் பிஹைரி ஸலாத், 3 பேரில் சிறந்தவரை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? இதை ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு சொன்னாங்க, 3 பேரில் சிறந்தவரை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அம்மல் அவ்வல், முதலாமவர் ஃபஆவா இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி அவர் நெருங்கி வந்தார், ஃபஆவாஹுல்லாஹு, அல்லாஹ் அவரை நெருங்கி சென்றான், அல்லாஹ் அவரை அரவணைச்சுக்கிட்டான். அம்மசானி, 2வது ஃபஸ்தஹியா, அவர் வெட்கப்பட்டு ஓரமாக நின்று கொண்டார், ஃபஸ்தஹியல்லாஹு மின்ஹு, அல்லாஹ் அவரிடமிருந்து வெட்கப்பட்டு நின்று விட்டார். அம்மசாலிசு, 3வது ஃபஅரல, அவர் புறக்கணித்து சென்றார், ஃபஅரல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவரை புறக்கணித்து சென்றார் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால எந்த ஒரு கூட்டத்துக்கு நம்ம போனாலும் அதனுடைய ஒழுங்கு என்னன்னா, கூட்டத்துக்கு உள்ள போய் உட்கார்ந்து, கூட்டத்துக்கு உள்ள போய் உட்கார்ந்து, இதுல பட்டும் படாம நிக்கிறதுன்னு ஒரு நிப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி நிக்க கூடாது, அதுக்கு உள்ள போய் உட்கார்ந்துக்கணும். இது இஸ்லாம் சொல்லி கொடுக்கிற ஒழுங்கு. அதே போல உள்ள போய் உட்கார்றது அப்படின்னு வரும்போது இன்னொன்னு இருக்கு, அடுத்தவங்களை இடிச்சுட்டு உள்ள போறதல்ல. அடுத்தவங்க சில பேர் அப்படி செய்வாங்க, முன்னால போறதுன்ற அடுத்தது இடிச்சுட்டு உள்ள போறது, 2 பேரை பிரிச்சு விட்டுட்டு உள்ள போறது, அப்படி செய்யக்கூடாது. எந்த இடத்துல அந்த மஜ்லிஸ் முடியுதோ அங்க போய் உட்கார்ந்து, கடைசியா போய் உட்கார்ந்து. அதுக்கு என்ன அர்த்தம்? வெளியே நிக்கிறதுன்னு அர்த்தம் அல்ல, மஜ்லிஸுக்கு உள்ளார யாரையும் இடிச்சுக்கிட்டு போக கூடாது. இந்த கூட்டங்களில் நெரிசல் ஏற்பட்டதற்கு காரணம் என்ன? இடிச்சுக்கிட்டு உள்ள போறது தானே காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸிலே ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், குன்னா இதா அத்தைனன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் பெருமானாருடைய சபைக்கு வந்தால் ஜலச அஹதுனா ஹைஃபு யன்தஹி, ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வரும்போது அந்த கூட்டம் எங்க முடியுதோ, லாஸ்ட் ஆள் எங்க உட்கார்ந்துருக்காரோ அதுக்கு பக்கத்துல நாங்க உட்கார்ந்துக்குவோம். இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஹில்லு லிர்ரஜுலி அன் யுஃபர்ரிக பைன இஸ்னைனி இல்லா பிஇذنஹிமா, 2 பேரை பிரிச்சிட்டு போறது ஹலால் இல்லைங்க. 2 பேர் நிக்கிறாங்க, 2 பேர் சேர்ந்து இருக்காங்க, அவங்களை பிரிச்சிட்டு போறது ஹலால் இல்லை. அதனால மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, சபைக்கு உள்ள போகணும். சபைக்கு உள்ள போறதனுடைய அர்த்தம் என்னன்னா, முந்தி தள்ளிக்கிட்டு போறதல்ல, சபை முடிகிற இடத்துல உட்கார்ந்துக்கணும். உள்ளே இடம் இருந்தால் யாருக்கும் இடையூறு இல்லாதவாறு உள்ளே போய் அமர வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு வழக்கத்தையும் சொன்னாங்க, நீங்க வந்து உட்கார்ந்துட்டீங்க, ஒரு இடத்துல 100 பேர் உட்கார்ந்துட்டோம், இன்னும் 10 பேர் வர்றாங்க, அவர்களுக்கு இடமளியுங்கள், கொஞ்சம் நீங்க நெருங்கி உட்கார்ந்து பிறருக்கு இடமளியுங்கள். இது குர்ஆனுடைய வழிகாட்டுதல். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விஸ்வாசிகளே, இதா கீல லகும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி, மஜ்லிஸ்களில் நீங்கள் கொஞ்சம் விரிவாக்கி கொடுங்கள் என்று சொல்லப்பட்டால் ஃபஃப்ஸஹு, நீங்க உடனே அவங்களுக்கு இடம் கொடுங்க, யஃப்ஸஹில்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை விரிவாக்க செய்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்து இறங்குனது எப்பன்னா, ஜும்மா தொழுகைக்கு சஹாபாக்கள் எல்லாம் வேக வேகமா வந்து முன்னால உட்கார்ந்துருவாங்க. அது தூரத்துல இருந்து வர சஹாபாக்கள் சீக்கிரமா வந்து முன்னால உட்கார்ந்துருவாங்க. இந்த பின்னால சஹாபாக்கள், பக்கத்துல இருக்கிற சஹாபாக்கள் வருவாங்கல்ல, அப்படி வர்ற சஹாபாக்கள் வந்து பார்த்தா ஜும்மால முன்னால இடம் கிடைக்காது, முன்னால இடம் இருக்காது. அவங்க யாரா இருப்பாங்கன்னா பத்ரு சஹாபாக்களாக இருப்பாங்க. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு சஹாபாக்களுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பத்ரு சஹாபினாலே ஒரு தனி முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பத்ரு சஹாபாக்கள் நின்றுட்டு இருக்காங்க, மற்றவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இதை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை, நீங்க எந்திரிக்க சொன்னாங்க, நீங்க உட்காருங்க. இன்னொருத்தர் நீங்க எந்திரிங்க,
அவர் எந்திரிக்க சொல்லிட்டு நீங்க உட்காருங்க அப்படின்னு பத்ரு சஹாபியை உட்கார சொன்னார். இது முஸ்லிம்களுடைய எதிரிகளுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருச்சு. அதுல குறிப்பா யூதர்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருச்சு. அவங்க உடனே ஒரு ஃபசாதை கிளப்பி விட்டாங்க. முகம்மது நீதம் இல்லாமல் நடந்து கொள்கிறார், அவர்களில் வேண்டப்பட்டவர்களை உட்கார வைத்து விட்டு மற்றவர்களை எழுப்பி விடுறாருன்னு ஒரு செய்தியை பரப்பிட்டாங்க. இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு வந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் இடம் கொடுத்தார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக அப்படின்னு துஆ செஞ்சாங்க. இந்த பாருங்க, இந்த ஒரு வார்த்தை இவங்க என்ன சண்டையை மூட்டி விடணும்னு நினைச்சாங்களோ, இந்த யூதர்களும் முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்தவர்களும் எந்த பிரச்சனையை மூட்டி விடணும்னு நினைச்சாங்களோ அந்த சண்டையை மூட்டுத ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஒரு துஆ அணைச்சிருச்சு. யார் இடம் கொடுத்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். இந்த சந்தர்ப்பத்திலே தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமினானவர்களே, இதா கீல லக்கும் தஃபஸ்ஸஹு, நீங்கள் கொஞ்சம் விசாலமாக உட்காருங்கள் என்று சொல்லப்பட்டால் சபைகளில் ஃபஸ்ஸஹு, நீங்கள் விசாலமாக உட்கார்ந்து விடுங்கள், யஃப்ஸஹில்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு விசாலமாக்கி வைப்பான். அதனால ஒரு சபையில போய் முன்னால போய் உட்கார்ந்துட்டோம், நம்ம தான் முன்னால போய் உட்கார்ந்துருக்கோம், பின்னால சில பேர் வர்றாங்க, சரி பரவாயில்ல அவங்க லேட்டா தானே வந்தாங்க, அவங்க அப்படி நிக்கட்டும் அப்படின்னு நினைக்காம அவங்களுக்கும் நம்ம சபையில உட்கார இடம் கொடுத்தோம் என்றால் அல்லாஹ் நமக்கு விசாலத்தை தருவான். சகோதரர்களே, எனக்கு பல அனுபவங்கள் இருக்குது. இந்த ஆயத்து முஸ்லிம் சமூகத்தை எவ்வளவு பண்படுத்தி இருக்கின்றது. மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல்ல ரவுலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, சொர்க்கத்தின் துண்டு மாபைன கபரி மின்பரி, என்னுடைய கபருக்கும் மின்பருக்கும் இடையிலே சொர்க்கத்தின் ஒரு தோட்டம் இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா. அந்த இடத்துல இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நேரமா போய் இடம் முடிச்சிருக்கணும். ஒரு தடவை போறேன், இடமெல்லாம் முடிஞ்சிருச்சு, எங்கேயும் கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. அப்போ ஒரு முன்னாள் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார், அவர் எப்போவும் உட்கார்ந்து இருப்பார். அவர் நான் சும்மா நின்றுட்டு தோ ரக்காத் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். நான் 2 ரக்காத் தொழுதுக்கிட்டுமா சட்டுன்னு எந்திரிச்சு இடம் கொடுத்தேன். இடம் கொடுத்தோன்னே என் கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சு. யாராவது இடம் கொடுப்பாங்களா? அவங்க எப்போ இருந்தோ இடம் பிடிச்சிருக்காங்க. அது இடம் எந்த மாதிரி இடம், எப்போ இருந்தோ இடம் பிடிச்சிருக்காங்க. ஆனா நான் 2 ரக்காத் தொழுதுக்கிறேன் அப்படின்னு கேட்ட உடனே இடம் கொடுத்தாரு. இது அல்லாஹ்வும் முஹம்மது ரசூலுல்லாஹும் பழக்கப்படுத்தி இருக்கிற உம்மத்தி. நான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கேன், நீ இப்பதானே வந்த அப்படின்னு பேசுறது இல்ல, அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்போமே என்கிற பெருந்தன்மையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் கற்றுக் கொடுத்தாரு. அதனாலே எங்கேயும் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது நம்ம இதே கடைபிடிக்கணும், கொஞ்சம் விசாலப்படுத்தி அடுத்தவங்களுக்கும் உட்கார்றதுக்கு இடம் கொடுத்து நம்ம பழகணும். இதே மார்க்கம் சொல்லுச்சு. இந்த பெருந்தன்மையான பண்பு இல்லாமல் போகிற காரணத்தால் தான் கூட்டங்களில் பல நேரங்களிலும் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதுக்கு அடுத்து மார்க்கம் சொன்ன முக்கியமான வழிகாட்டுதல் ஒண்ணு என்னன்னா, பிரதானமான வழிகாட்டுதல் என்னன்னா, ஆர்வத்திலும் ஆசையிலும் அடுத்தவர்களுக்கு இடையூறு செய்து விடக்கூடாது. நமக்கு ஆர்வம் இருக்கலாம், ஆசை இருக்கலாம், ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கணும், ஒரு ஆளை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கலாம். ஆனால் நம்முடைய இந்த ஆசைக்காக இன்னொருவருக்கு நாம் இடையூறு செய்து விடக்கூடாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்கிட்ட சொன்னாங்க, யா உமர் இன்னக ரஜுலுல் கவி, உமரே நீங்கள் பலசாலி, லா துஸாஹிம் அலல் ஹஜர், ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுறதுக்கு நீங்க முண்டி அடிச்சுட்டு போகாதீங்க. யார்கிட்ட சொல்றாங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ போய் ஹஜருல் அஸ்வத் போய் முத்தமிட போய் அங்க போய் நெருக்கடி ஏற்படுத்தாதே. ஹஜருல் அஸ்வத் எப்படிப்பட்டது, அதனுடைய நன்மை எப்படிப்பட்டது? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கல்லுக்கு ரெண்டு உதடுகளும் ஒரு நாவும் இருக்கிறது, அதை முத்தமிடுபவர்களுக்காக அது சாட்சி சொல்லும் மறுமையிலேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி சொல்லப்பட்ட ஒரு கல்லுக்கு முத்தமிடுறதுக்கு இவர் ஆசைப்படலாம்னு நினைச்சா ரசூலுல்லாஹ் அவரை எச்சரிக்கிறாங்க, நீ ஆளு பலசாலி, அங்க போய் நீ நெருக்கடியை ஏற்படுத்தாதே. ஃபதூதில் லைஃப், பலவீனமானவர்களுக்கு அப்போது நீ இடையூறு அளித்து விடுவாய். ஃபைன் வஜத்த ஹல்வதன், காலியா இருந்துச்சுன்னா ஃபஸ்தலிஹு, அப்ப போய் நீ அதை முத்தமிடு. இல்லா இல்லை என்றால், இடம் இல்லை, எப்ப பார்த்தாலும் கூட்டமா இருக்குன்னா நீங்க உள்ள போகாதே. ஃபஸ்தக்பில்ஹு, அதை பார்த்து முன்னோக்கி நில். வஹல்லில் வகப்பிர், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அல்லாஹ் அக்பர் சொல்லி உம்ராவை தொடங்கி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஹஜருல் அஸ்வத் விஷயத்தில் சொல்லிக் கொடுக்கிறார்கள், உன்னுடைய ஆர்வம், உன்னுடைய அக்கறை
பிறருக்கு இடையூறு அளிக்கிற வகையில் நீ இருந்து விட வேண்டாம் என்று சொன்னார். நம்முடைய மார்க்க அறிஞர்கள் இதை ரொம்ப யதார்த்தமா சொன்னாங்க. ஹஜ்ருல் அஸ்வத முத்தமிடுறது சுன்னத்து, ஒரு ஆளுடைய காலை மிதிக்கிறது ஹராம். நீங்க ஒரு சுன்னத்தை செய்யறதுக்காக ஒரு ஹராம செய்துட்டு போகாதீங்க என்று மார்க்க அறிஞர்கள் இதற்கு விரிவாக விளக்கம் சொன்னார்கள். நபி தலைகளை தாண்டி கொண்டு வருபவர்களை, ஜும்மா நேரத்துல தலைகளை தாண்டி கொண்டு வருபவர்களை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு யஸ்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் வந்தாரு ஜும்மா அன்னைக்கு, மக்களுடைய பிடரிகளை எல்லாம் தள்ளி தள்ளி கொண்டு வந்தாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஜ்லிஸ், உட்கார், பக்கத்து ஆதைத்த, நீ மக்களை இடையூறு செய்து விட்டாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனாலே ஒரு கூட்டத்துக்கு நம்ம போறோம்னா அந்த கூட்டத்துல நம்மால யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, என்ன அருமையான உத்தி பாருங்க. நீங்க எந்த கூட்டத்துக்கு போகலாம், எது உங்களுக்கு நன்மை தருமோ அந்த கூட்டத்துக்கு மட்டும் நீங்க போகலாம். எது உங்களுக்கு நன்மை அளிக்காதோ அந்த கூட்டத்தை நீங்கள் விட்டு விடுங்க. ரெண்டாவது, கூட்டத்துக்கு போனா உள்ள போய் கலந்துக்குங்க, அதுக்கான அதவை பேணுங்க. உங்களால் ஒருவருக்கு தீமை ஏற்படாத வகையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து இன்னொன்னு சொன்னாங்க, பொறுப்பாளர்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. யாரு பொறுப்பாளர்களோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைக்கு சஹாபாக்கள் சஃப்ல நிற்கும் போது அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யம்ஸஹு மனாகிபனா ஃபி ஸலாத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய தோள்களை தொட்டு தொட்டு எல்லாம் கரெக்டா நிக்கிறாங்களா, கரெக்டா வரிசையா நிக்கிறாங்களான்னு தோள்களை தடவி பார்ப்பார்கள். தடவி பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எல்லாம் சமமா இருங்க, வரிசையா நில்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்ன பின்ன நிக்காதீங்க. அப்படி நின்னீங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய இதயத்துக்கு இடையில பிரச்சனையை ஏற்படுத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எனக்கு பக்கத்தில் உங்களில் பெரியவர்கள் நில்லுங்க, எனக்கு பக்கத்தில் உங்களில் பெரியவர்கள் நில்லுங்கள், அதற்கடுத்து அவர்களுக்கு பெரிய அடுத்தவர்கள் நில்லுங்கள், அதற்கடுத்து அடுத்தவர்கள் நில்லுங்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த பழக்கம். இதை நாமெல்லாம் இன்னைக்கு சஹாபாக்கள் சொல்லுவாங்க, இன்னைக்கு நீங்க தப்பா போட்டி போடுறீங்க, உரிமைன்னு பேசுறீங்க. அது என்ன, அவரு தான் நிக்கிறதா, நாங்க நிக்க கூடாதா, எல்லாரும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி சமம் தானே அப்படின்னு எல்லாம் பேசுறீங்க. ஆனா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, பெரியவர்கள் என் பக்கத்தில் நில்லுங்க, புத்திசாலிகள் என் பக்கத்தில் நில்லுங்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இதுவும் ஒரு இது கணக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, பொறுப்பாளர்கள் முன்னால நின்னாங்கன்னா இந்த விபத்துல இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குமா? பொறுப்பாளர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கூட்ட நிர்வாகத்திறனில் எவ்வளவு பெரிய உத்தி இருக்கு பாருங்க. பொறுப்பாளர்கள் முன்னால நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, கூட்டங்கள்ல சாலைகளை ஆக்கிரமிக்க கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டு, நீங்க எவ்வளவு பெரிய நோக்கத்துக்காக போராடினாலும், உங்களுடைய நோக்கம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், அந்த நோக்கத்திற்காக அடுத்தவர்களை துன்புறுத்துகிற அதிகாரம் உங்களுக்கு இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈயாக்கும் வல் ஜுலூஸ ஃபி துர்காத், சாலைகளில் அமர்ந்து கொள்வதை நான் எச்சரிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, நாங்க என்ன செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவேளை நீங்கள் சாலைகளில் இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் நீங்கள் சாலைகளுக்கு உரிய ஹக்கை கொடுங்கள். சாலைகள் எதற்காக? மக்கள் நடமாடுவதற்கானது. சாலைகளுக்கு உரிய ஹக்கை கொடுங்கள். சாலைகள் இருந்தீங்கன்னா மக்கள் வருவாங்க, சலாம் சொல்லுவாங்க, நீங்க பதில் சொல்லணும். இப்படி சாலைகளுக்குரிய மரியாதையை கொடுங்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதுவும் கவனிக்க வேண்டியது. கூட்ட மேலாண்மையில இஸ்லாம் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய கூட்டம் வரும்னா நேரம் அதிகமா கொடுக்கணும், நேரம் நீட்டிச்சு கொடுக்கணும். ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். ஹஜ்ஜுன்னு சொன்னாலே, ஹஜ்ஜினாலே என்ன அர்த்தம்னா, ஹஜ்ஜுக்காக 30 நாள் 40 நாள் போனா கூட ஹஜ்ஜினாலே என்ன அர்த்தம்னா, துல்ஹஜ் 9ஆம் நாள் மதியம் லொஹர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் அரஃபா மைதானத்துல தங்கி இருக்கிறதுக்கு பேர் ஹஜ்ஜு, வேற எதுவுமே இல்லை. ஹஜ்ஜுன்னா என்ன அர்த்தம்? துல்ஹஜ் 9ஆம் நாள் லொஹர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் அரஃபா மைதானத்துல தங்கி இருந்தா அவர் ஹாஜி. அதனாலதான் ஹாஸ்பிட்டல்கள்ல ஐசியூல இருக்கிறவங்களை கூட ஹெலிகாப்டர்ல வச்சு கொஞ்ச நேரம் அப்படி சுத்தி எடுத்துட்டு வந்து திருப்பி வச்சிருவாங்க. ஏன்னா அவர் ஹாஜி ஆயிடுவார். கொஞ்ச நேரம் இருந்தா போதும்.
மார்க்கம் இந்த வணக்கத்தை சொல்றது இவ்வளவு நேரம் தான். ஆனா இப்ப இந்த நேரத்துக்குள்ள இத்தனை லட்சம் பேர் இங்க சேரணும்ங்கிற போது அதுல பிரச்சனைகள் வரலாம் என்பதை கருதி மார்க்க என்ன செஞ்சதுன்னா இந்த நேரத்தை நீட்டிச்சு கொடுத்தது. நீங்க அடுத்த நாள் காலை ஃபஜ்ர் வரைக்கும் வந்தாலும் இந்த நன்மை கிடைக்கும்னு சொல்லுச்சு. சிறப்பு என்ன? இந்த லொஹர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் உண்டான நேரம் தான். ஆனா ஒருவேளை உங்களால அந்த நேரத்துல வர முடியலையா, பரவாயில்ல, நெருக்கடியை பார்த்துக்கோங்க, பாதுகாப்பை கவனிச்சுக்கோங்க. நீங்க அடுத்த நாள் காலை ஃபஜ்ர், 10ஆம் நாள் காலை ஃபஜ்ர் வரைக்கும் நீங்கள் அங்கே வருவதற்கு அனுமதி இருக்கு. அதனாலதான் மார்க்க சட்ட அறிஞர்கள் சொல்லுவாங்க, துல்ஹஜ் 10ஆம் நாளுக்கு ராத்திரி இல்லைம்பாங்க. துல்ஹஜ் 10ஆம் நாளுக்கு ராத்திரி இல்லைம்பாங்க. ஏன்னா முதல் நாள் ராத்திரி 9ஆம் நாளுடைய ராத்திரி, அதுக்கு அடுத்த இரவும் 9ஆம் நாளுடைய இரவு, 10ஆம் நாளுடைய இரவையும் நமக்கெல்லாம் பகலுக்கு முந்தின இரவு தானுங்க ராத்திரிங்கிறது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, 9ஆம் நாள்ல மக்ரிபுக்குள்ள வர முடியாட்டி நீங்க அடுத்த நாள் ஃபஜ்ர் வரைக்கும் வரலாம்னு சொன்னா அது 9ஆம் நாளுடைய இரவாகவே ஆயிடும். அதனாலே 10ஆம் நாளுக்கு துல்ஹஜ் 10ஆம் நாளுக்கு ராத்திரி கிடையாதுன்னு மார்க்க அறிஞர்கள் ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. இது என்னன்னா நீட்டிச்சு கொடுக்குறது, நேரம் நீட்டிச்சு கொடுக்குறது. கூட்டம் நிறைய வரும்போது நிறைய நேரம் கொடுக்கணும். நிறைய நேரம் கொடுத்தா தான் நெருக்கடி ஏற்படாமல் இருக்கு. அதே போல மார்க்க இன்னொன்னு சொல்லிச்சு, பிரதான நிகழ்ச்சியை சீக்கிரமா முடிச்சிடணும். கூட்டம் நிறைய வருதுன்னா பிரதான நிகழ்ச்சியை சீக்கிரமா முடிச்சிடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தொலை வைத்தீர்கள் என்றால் சின்ன சூறாக்களை ஓதுங்கள்னு சொன்னாங்க. லேசா ஓதிருங்க. நீங்க மக்காலை எல்லாம் பார்க்கலாம், ஹஜ்ஜுடைய நேரத்துல பிரம்மாண்டமா கூட்டம் இருக்கும்போது வெள்ளிக்கிழமை ஜும்மால குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதி முடிச்சிருவாங்க. ஏன்னா இது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஏற்பாடு. பிரதான நிகழ்ச்சியை சீக்கிரமா முடிச்சிடணும். அப்ப நெருக்கடி ஏற்படாமல் தவிர்க்கலாம். இதுவெல்லாம் நம்ம மார்க்கம் கூட்டங்களை கையாள்வதற்கு சொன்ன ஆண்டு காலமாக சொன்ன ஏற்பாடு. இந்த ஏற்பாடுகள் மீறப்படுகிற போதுதான் பிரச்சனையாகும். மக்கால 2015 ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டுச்சு. 2015 மக்கால மீனால ஒரு பெரிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 2500 பேர் இறந்து போனாங்க. காரணம் என்னன்னா, கல்லடிக்க வர்றதுக்கு ஒரு ரோடு, திரும்பி போறதுக்கு ஒரு ரோடு. அரசாங்கம் அப்படி பிரிச்சு விட்டு 202, 203 2 ரோடு இருக்கு. கல்லடிக்க வர்றவங்க 202ல வரலாம், அடிச்சுட்டு திரும்பி போறவங்க 203ல போறாங்க. ஈரான் நாட்டுக்காரங்க என்ன செஞ்சாங்க, இந்த 203ல போக சொன்னா அது ஏன் நான் அப்படி போகணும், ஏன் டெண்ட் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி 202லயே இறங்கினாங்க. அந்த எல்லை மீறுதல் பெரிய துயரத்துக்கு காரணமாகிவிட்டது. கிட்டத்தட்ட 55-60 டிகிரி வெயில் கூட கொடுமையாக இருந்ததுனாலே கிட்டத்தட்ட 2500 பேர் ஹஜ்ஜில பெரிய ஷஹீதான. காரணம் என்னன்னா, அந்த கூட்ட ஒழுங்கை கடைபிடிக்காமல் போகணும். எங்கு ஒழுங்கு கடைபிடிக்காமல் போகப்படுமோ அங்கு ஆபத்து நடப்பது சாத்தியம். அது கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம். நம்ம மார்க்கம் நமக்கு எந்த கூட்டத்துல கலந்துக்கலாம்னு வழிமுறை சொன்னான். மீண்டும் நிறைவாக இந்த செய்தியை சொல்றேன். எது நமக்கு நன்மையை தருமோ, சவாபை தருமோ, அந்த கூட்டத்தில் நாம் கலந்து கொள்வோம். அது இல்லாத கூட்டம் எல்லாம் தேவையற்றது, அதை நாம் தவிர்த்து. ரெண்டாவது, அந்த கூட்டத்துக்கு போனோம்னா கூட்டத்தினுடைய மரியாதையை பாதுகாக்கிற மாதிரி உள்ள போய் உட்காருவோம், அல்லது கூட்டம் முடிகிற இடத்துல உட்காருவோம். இந்த கூட்டத்தில் நம்மால் பிறருக்கு எந்த வகையிலும் தொல்லை ஏற்படாதவாறு நாம் பார்த்துக் கொள்வோம். கூட்டத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளை கடைபிடிப்போம். அப்படி கடைபிடிக்கிற போது இந்த ஆபத்துகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இந்த ஒழுங்குகள் கடைபிடிக்கப்படாமல் போனதுனால்தான் இவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த விபத்து எப்படியோ அல்லாஹ் அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹு தாலா தகுந்த ஆறுதலை அல்லாஹ் தர வேண்டும். காயம்பட்டவர்களுக்கு அல்லாஹு தாலா அதில் சிறந்த நிவாரணத்தை தர வேண்டும். நாம கலந்து கொள்கிற, நினைக்கிற, ஆசைப்படுகிற கூட்டங்களில் இந்த எண்ணங்களும் மார்க்கம் கற்றுக் கொடுக்கிற இந்த எண்ணங்களோடு நாம் கலந்து கொள்ள வேண்டும். ஜும்மாவானாலும் சரி, ஜும்மால உள்ளார உட்கார்ந்துருங்க. உள்ள யாரையும் எதிர்பாராம உள்ள உட்கார்ந்துருங்க. இது மார்க்கம் அல்லாஹனுடைய அருளில் நினைக்கிற கூட்டம். அல்லாஹனுடைய அருளில் நினைக்கிற கூட்டம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு கொடுத்த மாபெரிய நிஅமத்து. பரிசுத்தமாக கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் இது மாதிரி வேற எங்கெங்க இருக்கு? பரிசுத்தமா பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் வேற எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். காசு கொடுக்க வேண்டியதில்லை, காணிக்கை செய்ய வேண்டியதில்லை,
சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போனா பெரிய நன்மை கிடைக்கிற கூட்டம். நீங்கள் முன்னால் வந்து உட்கார்ந்தால் ஒரு ஒட்டகை தர்மம் செய்து நன்மை கிடைக்கும் சொன்னாங்க இல்லையா? ஜும்மாவுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்தா அதுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? எனவே அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம உள்ள வந்து உட்கார்ந்துருவோம். உட்கார்ந்துட்டு மற்றவர்களும் வருவதற்கு வாய்ப்பு கொடுப்போம். யாருக்கும் இடைஞ்சல் இல்லாத மாதிரி நாம் நடந்து கொள்வோம். அல்லாஹு தாலா நாம் கடந்து கொள்கிற ஒவ்வொரு கூட்டத்தையும் நமக்கு பாக்கியமானதாக அல்லாஹ் ஆக்கி புரிவானாக. நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலும் ஏன் உலகெங்கிலும் இது போல ஒரு கூட்ட நெரிசலில் சிக்கி மக்கள் அநியாயமாக பலியாகாமல் அல்லாஹ் பாதுகாத்து புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.